இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 19ஆம் வசனம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனியது, தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பு. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஆடுகளின் பின்பாக இருக்கும் பொழுது சாமுவேல் அவனை தேடிச் சென்று அவன் மேலே ஒரு தைல குப்பியை வைத்து அபிஷேகம் பண்ணி அவரை இஸ்ரவேலின் ராஜாவாக ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார் என்று சொன்ன போதிலும் கூட அவன் சிறு பையனுக்கு அத்தனை வாஞ்சைகள் சிறு வயதில் இருந்த போதிலும் கூட எதிர்பாராத எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நன்மை தேடி வந்திருக்கிறதே என்பதை நினைத்த போதிலும் கூட சவுல் உயிரோடு இருக்கிற நாள் மட்டும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்திலே அவன் அமர முடியாதபடி அலக்களிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அவன் சவுலுடைய மரணத்திற்கு பின்பாக சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது நெடுங்காலமாய் காத்திருந்த அந்த காரியங்கள் அதற்கு முன்பாக மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம்தான் என்று சொல்லி ஒரு பட்சியை வேட்டையாடுகிறது போல, ஒரு தெல்லுப்பூச்சியை துரத்துகிறது போல இஸ்ரவேலின் ராஜா என்னை துரத்துகிறார் என்று சொல்லியெல்லாம் இருந்த அந்த தாவீதுக்கு அந்த அரியணை கிடைத்த பொழுது நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது. அப்படிப்பட்ட வாஞ்சைகள் நிறைவேறும் பொழுது அது ஆத்துமாவுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். சிறு வயதிலேயே தெளிவான தரிசனங்களை ஆண்டவரிடத்திலிருந்து சொப்பனங்களை பெற்ற போதிலும் கூட அவன் தன்னுடைய சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டு அவன் அந்நிய தேசத்தில் விற்கப்பட்டு அத்தனை வேதனைகளை அனுபவிக்கும் பொழுது சிறையிலும் அவன் தன்னுடைய காலத்தை கழித்த பொழுது நெடுங்காலமாய் இப்படிப்பட்ட நடக்கப்பட்ட சொப்பனங்கள், காண்பிக்கப்பட்ட சொப்பனங்கள் அது வியர்த்தமாக இருக்குமோ என்று நினைத்த நாட்களிலே சரியான நேரத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுது நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லி ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவம். ஒரு கிராமத்திற்கு நாங்கள் கடந்து செல்லும் பொழுது அங்கே ஒரு கடை வைத்திருந்த ஒருவர் அவருடைய வீட்டிலே எங்களை மிகவும் அன்பாக ஏற்றுக்கொண்டு அங்கே எங்களுக்கு நாங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயரை நாங்கள் முடித்துவிட்டு ஃபாஸ்டிங்கை முடிக்காமல் கிராமங்களுக்கு செல்வது உண்டு. அங்கே அந்த கிராமத்தில் அவர்தான் எங்களை கடைசியாக ஃபாஸ்டிங்கை முடிக்க வைப்பார். எங்களுக்கு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் கொடுத்து அல்லது டீ கொடுத்து எங்களிடத்தில் அந்த குடும்பம் மிகவும் பரிவாக பேசுவார்கள். நாங்கள் கிராம ஊழியத்தை முடித்துவிட்டு வரும்பொழுது அவர்களுடைய வீட்டிலே ஜெபித்து வருவது வழக்கம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் ஒரு சின்ன வயது ஃபோட்டோ ஒன்றை காண்பித்து அடிக்கடி எங்களிடத்தில் சொல்லி அழுவார். இது என்னுடைய மகன். ஒரு மகன் அவன் வியாதிப்பட்டிருக்கும் பொழுது அவனை மருத்துவமனையில் வைத்திருக்கும் பொழுது இவன் வீட்டிலே இன்னொரு மகனோடு கூட சண்டை போட்டுவிட்டு இந்த சின்ன வயதிலே அவன் ஓடிவிட்டான். அவன் காணாமற் போய் இத்தனை வருடங்கள் ஆகிறது, எங்கே இருக்கிறான் என்று தெரியவில்லை. எத்தனையோ நாட்கள் எப்படியாவது வந்து விடுவான் என்று சொல்லி நாங்கள் நினைத்தோம். அவன் காணாமல் போன ஊரையே காலி பண்ணி நாங்கள் இந்த குக்கிராமத்திலே வந்து குடியிருக்கிறோம். அவனுக்காக எவ்வளவோ காரியங்கள் அங்கே இருக்கிறான் இங்கே இருக்கிறான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி நிறைய ஊர்களுக்கெல்லாம் அலைஞ்சு தேடி பார்த்துட்டேன், அவனை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி அவர் ஆள ஆரம்பித்து விடுவார். எல்லா வாரங்களிலும் ஒரு சில வாரங்கள் தவிர மீதி எல்லா வாரங்களிலும் அந்த ஃபோட்டோவை கொண்டு வந்து காண்பித்து அழ ஆரம்பிப்பார். அந்த கொண்டையன்பாளையத்தில் அந்த கிராமத்திலே நாங்கள் ஊழியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் அநேக அற்புத அடையாளங்களை அங்கே இருக்கிற மக்கள் மத்தியிலே சுவிசேஷத்தின் ஒளி அங்கே கடந்து செல்லும் பொழுது இருள் விலகும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் அநேகம் காணப்படும். ஆனால் இவர் இந்த காரியத்தை சொல்லும் பொழுது அது எங்களுக்கு மிகுந்த ஒரு வேதனையாக இருக்கும். ஆண்டவரே, இந்த மகனை நீர் எப்படியாகிலும் கொண்டு வந்து விடும் என்று சொல்லுவோம். நாங்கள் ஜெபிப்போம், வாஞ்சிப்போம். நாங்கள் எப்படியாவது ஆண்டவர் உங்கள் மகனை கொண்டு வந்து விடுவார். திடீரென்று ஒரு சந்தேகத்தை எழுப்புவது போலும் பேசுவான். அவர் உயிரோடு இருக்கிறானா இல்லை மரித்து விட்டானான்னு சொல்லி கூட தெரியலன்னுலாம் சொல்லுவார். அப்பொழுது
அந்த கிராமத்தில் ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக ஒரு இடத்தை நாங்கள் வாங்கி அதற்கென்று ஒரு சிறிய ஒரு ஆலயத்தை கட்டி அதிலே ஒரு பிரதிஷ்டையை தொடங்குகிற அந்த நாட்களிலே மிகுந்த சந்தோஷம் அந்த குடும்பத்திற்கு. இங்கே உள்ள எல்லா சுற்றியுள்ள கிராமங்களில் எங்கேயுமே ஆலயம் இல்லை. நாங்கள் வந்திருக்கிற இந்த இடத்துல எங்களுக்கு இவ்வளோ ஒரு அழகான ஒரு காரியத்தை செய்து கொடுத்தீர்களேன் என்று சொல்லி அவர்கள் தன்னுடைய வீட்டில் நடக்கிற மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷனை போல அவர்களுடைய உறவினர்களையெல்லாம் கூப்பிட்டு அவர்களுடைய வீட்டிலே முந்தின நாட்கள் வைத்திருக்கிறார்கள். அடுத்த நாள் சாயங்காலம் 4 மணிக்கு அந்த பிரதிஷ்டை ஆராதனை என்று சொல்லியிருக்கிற அந்த நேரத்தில் இந்த ஆராதனைக்கு நாங்கள் கடந்து செல்லும் பொழுது அந்த குடும்பம் அநேக இனிப்புகளோடு கூட விசுவாசிகளை வரவேற்பதற்கு நிற்கிறார்கள். புதிதாக ஒரு மகனை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த மகனை யார் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இவன்தான் காணாமற் போன மகன். இவன் நேற்றைய தினத்திலே கேரளாவில் தான் இருந்திருக்கிறான். அவன் இரவிலே ஒரு சாமியார் அவர்களுடைய கண்ட்ரோலிலே அவன் இருக்கும் பொழுது அவரே இவனுக்கு திருமணமெல்லாம் முடித்து வைத்திருந்திருக்கிறார். குழந்தையும் இருக்கிறது. அவன் ஒரு கருணாமூர்த்தி என்கிற ஒரு படத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவனுடைய உள்ளத்திலே தகப்பனும் தாயையும் பார்க்க வேண்டும், குடும்பத்தை சந்திக்க வேண்டும், எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாது, எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டதே, அதனால் நாம் செல்ல வேண்டும் என்கிற வாஞ்சையில் அவன் கிளம்பி வந்திருக்கிறான். எப்பொழுது அந்த எண்ணம் உருவானதோ அப்பொழுதே அவன் டிராவல் பண்ணி நாங்கள் இருந்த அந்த கோயம்புத்தூர் சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு சென்றிருக்கிறான். அங்கே தேடிக்கொண்டிருந்த பொழுது என்னுடைய உறவினர் ஒருவர் பார்த்து அவர் உற்று கவனித்து இவனை அடையாளம் கண்டு கொண்டு அவர்தான் இவனை விடியற் காலையிலேயே எங்கள் வீட்டிலே கொண்டு வந்து விட்டார், உங்கள் மகன் வந்திருக்கிறான் என்று சொல்லி எங்களுக்கு இப்பொழுது ரெட்டிப்பான ஒரு சந்தோஷம். சுற்றிலும் ஆலயமில்லாத இடத்திலே ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறதே என்கிற மிகுந்த சந்தோஷத்தின் மத்தியில் இத்தனை வருடங்கள் காணாமற் போன மகன் இந்த நாளிலே வந்திருப்பது எங்களுக்கு எத்தனையாய் சந்தோஷமாய் இருக்கிறது என்று அந்த குடும்பம் சொல்லி அவ்வளோ ஆனந்தமாய் இருந்தார்கள். நெருங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். எங்களுக்கே தெரியவில்லை ஆண்டவர் இந்த நாளில்தான் இந்த அற்புதத்தை நடத்த வேண்டும் வைத்திருக்கிறார் என்று எங்களுக்கே தெரியவில்லை. அதே போலதான் இன்றைக்கு விசுவாசிகளாகிய நாம் இன்றைக்கு காத்திருக்கிற காரியம். இன்றைக்கு ஒருவேளை நாம் அநேக ஆசீர்வாதங்களுக்காக, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக, உலக பிரகாரமான எதிர்பார்ப்புகளுக்காக நாம் காத்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு விசுவாசிகளாய் இருக்கிற நாம் எல்லாரும் காத்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை. அவர் நம்மை அழைத்து செல்லும்படியாக அவர் நமக்கென்று வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் வந்து உங்களை என்னோடு கூட இருக்கும்படிக்கு நான் அழைத்து கொண்டு செல்லுவேன் என்று சொன்னாரே. அந்த வாக்குத்தத்தங்களுக்காக நெடுங்காலமாய் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் எப்படி காத்து கொண்டிருக்கிறோம் என்று பேதுரு விளக்குகிறார். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின் படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். நம்ம காத்திருக்கிறது ஒரு பக்கம், அது மத்தியில் பரியாசக்காரர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து நம்மை அத்தனையாய் கேவலமாக ஏளனமாக பேசுவார்கள். பூர்வத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்திலிருந்து தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயிருக்கிறதே, அந்த உலகம் எல்லாம் அப்படியே இருக்கிறதே என்று பரியாசம் பண்ணி கொண்டிருப்பார்கள். ஆனால் பேதுரு சொல்கிறார், தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த ஆண்டவராகிய இயேசு மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும்படியாக இன்றைக்கு நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் காத்திருந்தது போல நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கினவர்களாக நெடுங்காலமாய் காத்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு மத்திய ஆகாயத்தில் தோன்றும் பொழுது
ஒரு எக்கால சத்தம் தொனிக்கப்படும் பொழுது, பவுல் சொல்லுகிறது போல ஒரு இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லப்படுகிறாரே, ஒரு இமைப்பொழுதிலே நடக்கும் என்று சொல்லுகிறாரே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது, வாஞ்சை நிறைவேறும் பொழுது, அது ஆத்துமாவுக்கு இனிமையானதாக இருக்கும். இதைவிட மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், இதை விட மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் நீதிமான்களாய் அழைக்கப்பட்ட நமக்கு வேற இல்லை என்பதை உணர்த்துவிக்கும் வண்ணமாக இந்த ஆவிக்குரிய ரகசியங்களை கற்றுக்கொள்ளுவோம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுது நம்முடைய விருப்பமெல்லாம், நம்முடைய நோக்கமெல்லாம் பூமிக்குரியவைகளே அல்ல, மேலானவைகளை நாம் நாடுகிறபடினாலே இந்த உலகத்தில் உள்ளவைகள் நமக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் நித்திய காலமாக அவரோடு கூட வாழுகிற அந்த பரம வாழ்க்கைக்கு எதிர்பார்த்து தவித்து இளைத்து போயிருக்கிற நமக்கு ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தந்து தன்னோடு கூட வாழுகிற ஒரு வாழ்வை நமக்கு கட்டளையிடுவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.